உன்னை யாரும் மதிக்காத இடத்துல உன்னை மதிக்க கற்றுக்கொள். நம்ம வாழ்க்கையில் சில நேரம் நம்மளை யாரும் மதிக்காத மாதிரி தோணும். நம்மக்கிட்ட திறமை இருக்கும், ஆனால் யாருக்கும் அது தெரியாத மாதிரி இருக்கும். இந்த நொடியில் தான் ஒரு கேள்வி வரும், நானா தவறு இல்லை உலகமா தவறு? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உன்னை உண்மையாக புரிந்து கொள்ளாத மனிதர்கள் உன் மதிப்பை தீர்மானிக்க முடியாது. ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு வயசானவர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு பழைய வாட்ச் இருந்துச்சு. அவர் அந்த வாட்சை தன்னோட பேரங்கிட்ட கொடுத்து சொன்னார், இந்த வாட்சை வாட்ச் ஷாப்புக்கு கொண்டு போ, இதை விற்று அவங்க எவ்வளோ தருவாங்கன்னு பாரு அப்படின்னு சொன்னார். பேரனும் வாட்ச் ஷாப்புக்கு போனான். வாட்ச் ஷாப்பில் இது பழைய வாட்ச் சார், அதிகபட்சம் 500 தான் போகும் அப்படின்னு சொன்னாங்க. பேரன் வீட்டுக்கு திரும்பி வந்து சொன்னான், தாத்தா இது பழைய வாட்சி 500க்கு தான் போகுமா? அப்புறம் தாத்தா சொன்னார், இது அடகு கடைக்கு கொண்டு போ, அங்கே எவ்வளோ போகும்னு கேளு. பேரன் அடகு கடைக்கும் போனான். அங்கே அவங்க சொன்னாங்க, சார் இது பழைய வாட்ச் சார், வேலையும் செய்யலை, 200 தான் போகும். பேரன் திரும்பவும் விரக்தியில் வீட்டுக்கு திரும்பினான். அப்புறம் தாத்தா சொன்னார், இப்போ இதை பழங்கால பொருள் வாங்குகிற மியூசியமுக்கு கொண்டு போகணும். பேரன் அங்கேயும் போனான். அந்த மியூசியமில் இருக்கிற ஒரு கடிகாரத்தை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார். அவர் சொன்னார், இது வரலாற்று பொக்கிஷம், இந்த வாட்ச் மிகவும் ரேரானது, இதுக்கு 20,000 தரலாம் அப்படின்னு சொன்னார். பேரன் அதிர்ச்சி அடைஞ்சு வீட்டுக்கு வந்து தாத்தா கிட்ட சொன்னான், தாத்தா இந்த வாட்சை 3 இடத்துல 3 மதிப்பு சொல்கிறாங்க தாத்தா. தாத்தா சிரித்தார். அப்புறம் தாத்தா சொன்னார், அதே பொருள் ஆனால் அதே மதிப்பு மாறுவதற்கு காரணம் அது எங்கே வைத்திருக்கப்படுகிறது என்பதுதான். அதுபோல தான் சில இடத்துல நீ சாதாரணம், சில பேருக்கு முக்கியம் இல்லை, சில பேருக்கு நீ ஒன்றுமே இல்லை. ஆனால் சரியான இடத்துல சரியான மனிதர்களுடன் நீ இருந்தால் உன் திறமை பிரகாசிக்கும். உன் திறமையை உயர்த்த முன்னே போ, முயற்சி செய், வளர்ந்து காட்டு. உன் மதிப்பை உன் செயலால் நிரூபி. உன்னிடம் இருக்கும் மதிப்பு உன்னை புரிந்து கொள்ளாதவர்களால் குறையாது. உன்னை குறை சொல்லும் உலகத்தை மாற்ற வேண்டியதில்லை, உன்னை நம்பும் முன்னையே உருவாக்க வேண்டும். நன்றி.